ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஷின்னோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவர் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காருல, அங்கே பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் உயிரோடு கட் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்து ஹீரோனோட தம்பி பார்த்தீங்கன்னா அலறி அடிச்சிட்ருக்கான். அவர் கழுவி கழுவி ஊற்றுறாரு, ஏன்டா இவ்வளோ பெரிய பையனாகிட்ட, ஆனால் மீனுக்கு போய் பயந்துட்டுருக்க அப்படின்னு. மீனோட கண்ணெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா, நீங்கள் அசால்ட் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வயிற்றில் ஒரு மாதிரி கையை வச்சுட்டு பிடிக்கிறாரா. இதை இவன் நோட் பண்ணுறான். நானும் கொஞ்ச நாளாக நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், உண்மையை சொல்லுங்கள், எதை எங்கிட்டேருந்து மறைக்கிறீங்க, எதுக்காக அந்த மாத்திரை போடுறீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்குறான். ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. இந்த சீன் இப்படியே கட் ஆகி இங்கிட்டு ஷின்னை காட்டுறாங்க. ஷின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. இவன் அப்படியே சிரிச்சுட்டு அட்டன் பண்ணுறான், சொல்கிறேன் அப்படின்னு. எங்கிட்ட ஹீரோனோட தம்பி தான் குமுறி குமுறி அழுதுட்ருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரியலை, என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு. அது உங்கள் அப்பா, என்னோட பாஸு, அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படி. இவனுக்கெல்லாம் பேச்சு மூச்சே வரல, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கான். அந்த இடத்துக்கு ஆஷாவோட அம்மா பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க. ஏன்னா இவனுமே அவங்களோட கம்பெனிக்கு தான் வந்திருப்பான். சரி இரு, நான் வரேன், உடனே வரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டமாக நர்வஸாக பார்த்திங்கன்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறா, முடியலை, ஒரு மாதிரியாக ஷுவர் ஆகிட்டே இருக்கான். இதை பார்த்திங்கன்னா ஆஷாவோட அம்மா பார்க்குறாங்க. என்னாச்சு, எங்கே போகிற அப்படின்னு. இவனால் அதை சொல்லக்கூட முடியல, ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருந்துகிட்ருக்கான். ஸோ இந்த அம்மா பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நீ எங்கேயுமே ட்ரைவ் பண்ணாத அப்படின்னு அவங்க டிரைவரை கூப்பிட்றாங்க. இவன் எங்கே போகிறானா அங்கே கொண்டு போய் விடு அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஷின் பார்த்திங்கன்னா நேராக அவங்க அப்பா கிட்டே கத்திகிட்டு இருக்கான். ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி தானே, என்கிட்டேருந்து எப்படி இதை நீங்கள் டோட்டலாக மறைக்கலாம், நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்துருப்பேன்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ ஒன்றுக்குமே உதவாத ஒரு பையனாக தானே நான் நிற்கிறேன் அப்படின்னு. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகி கத்திகிட்டு இருக்காங்க. நானும் இதுக்கு முன்னாடி உன்னை எத்தனையோ டைம் இங்கே கூப்பிட்டேன், இங்கே என் கூட இரு அப்படின்னு, ஆனால் நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாள் நீங்கள் இந்த கேன்சரோட போராடிட்டு இருந்திருக்கீங்க, ஆனால் நான் என்னோடய ட்ரீமை சேஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு உங்களை கண்டுக்காமல் இருந்துட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமாக குமுறி குமுறி அழுதுட்டுருக்கான். இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இனி 3 மாதம்தான், 3 மாதத்தில் எங்கள் அப்பா உயிரோடு இருக்க மாட்டார், என்கிட்ட இந்த விஷயங்களை அவர் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு பயங்கரமாக பார்த்திங்கன்னா கதறி கதறி அழுதுட்டுருக்கான். ஹீரோயினுக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரில. இது எல்லாத்துக்குமே நீ காரணம் இல்லை, எல்லா ப்ளேமையுமே உன் மேலே போட்டுக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா. அப்போ இவன் சொல்லிகிட்ருக்கான், நம்மளோட மூவி எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த 3 மாதத்தில் மூவியை ரிலீஸ் பண்ண முடியுமா, எங்கள் அப்பா அந்த மூவியை பார்க்கணும், என்னால் எங்கள் அப்பாவுக்கு இது மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்னி மூவிக்கு சாங்ஸ் எல்லாமே ஷூட் பண்ண கிடையாது, ஸோ ரஃப்பாக தான் இருக்குது. ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா, நம்ம இப்போதைக்கு மூவியை ரிலீஸ் பண்ண முடியாது, ஆனால் மூவியை பார்க்கலாம் அப்படின்னு. ஹீரோவை பார்க்கும்போது அவனும் பார்த்திங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்கிறான். 2 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா மாறி மாறி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கான். மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் அவங்க பாட்டிமாவுக்கும் போய்ட்டு ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ஷின் டெபியூட் ஆக்டராக நடிக்கிறான்ல, ஸோ அவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியும் அதே சமயம் இது ட்ரெய்லர்லாம் போட்டு காட்டுறோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே விஷயத்த ஹீரோயினோட அம்மா கிட்டே கொண்டு கொடுக்கும்போது அந்த அம்மா பார்த்திங்கன்னா அந்த ஆளுக்கு கேன்சர் வந்துடுச்சு, அவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அம்மா போதும் போதும், நீ திரும்பவும் ஆரம்பிக்காத, சரி என் தம்பிக்காரன் எங்க அப்படின்னு கேட்டான். அவன் ரூமை பூட்டிட்டு விடிய விடிய கதறி கதறி அழுதுட்டுருக்கான். அவனை என்னால் சமாதானமே படுத்த முடியல அப்படின்ட்டு. சரி அவனுக்கு நான் சிக்கனெல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறேன், அவன் கேட்ட ப்ளே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அதை கொடுத்து நான் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா ஹீரோவை அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு ரூமுக்குள்ளே அதை தேடிட்டுருக்கா. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. இவன் அந்த ஸ்டடிக்காக அப்ளை பண்ணியிருந்திருப்பாள்ல, ஸோ அங்கேருந்து தான் கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், இதெல்லாம் கொண்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு பென்னு பேப்பர் எதுவுமே கிடைக்கல. ஹீரோ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பான்ல, அந்த ஸ்கிரிப்டில் தான் நோட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோவும் அங்கே பாதி விஷயங்களை கேட்டுறான். கையில் என்ன வச்சுருக்க அப்படின்ட்டு வாங்கி பார்க்கும்போது அந்த ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோன் சொல்லிகிட்ருக்கா, உங்ககிட்ட இதை நான் மறைக்கணும்னு நினைக்கல, ஏன் நான் இதுக்கு இன்னும் அப்ளை கூட பண்ணல அப்படின்ட்டு. இல்லை உனக்கு என்னோடய ஸ்கிரிப்டை பிடிக்கலன்னு நினைக்கிறேன், இல்லை நான் அதை ரீட் பண்ணல,
ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை நான் எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற, நீ என் கூடயே இரு அப்படின்னு. நான் பயப்படல உன்னை பார்த்து, ஆனால் உன் கூட உன்னோட நிழலாகவே எனக்கு இருக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்திங்கன்னா எனக்கு புரியல எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. எல்லாம் ஒன்றால தான், நான் உன் கூட இருந்தேன் அப்படின்னா என்னால் க்ரோ ஆகவே முடியாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன் தான், உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி கிரேஸியாக நடந்துக்கிறேன் அப்படின்னு. உன்னை யாருமே இங்கே ஸ்டாப் பண்ணல, ஆனால் நீ என்னை விட்டு போகாதன்னு தான் சொல்கிறேன்ட்டு. இவ பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறா, எப்படி நீ இந்த மாதிரி செல்ஃபிஷாக பேசுகிற, நீ மட்டும் என்னை விட்டுட்ட 10 வருஷம் போய் நல்லா க்ரோ ஆகி ஒரு நல்ல நிலைமையில் இருக்க, ஆனால் நான் மட்டும் போகக்கூடாதா அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ ஹக் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கான், என்னோடய ட்ரீம் ஃபிலிம் எடுக்கிறதோ பெரிய டைரக்டர் ஆகுறதோ கிடையாது, நீ தான் உன் கூட இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ ப்ளீஸ் என்னை விட்டு நீ போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு பார்த்திங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஷின்னை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க அப்பா பார்த்திங்கன்னா உள்ளே வராரு. கையில் அவங்க அப்பாவோட கிட்டார் ஒன்று வச்சுருந்துருப்பான். அதை எதுக்கடா வச்சிட்ருக்க, தூக்கி போடணும் அப்படின்னு. ஏன் இது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, ஸோ அதை நம்ம வச்சுக்கரலாம், நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த குக்கிங்கு கட்டிங்கு இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கிட்டாரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இன்விடேஷன் கார்டை எடுத்து காட்டுறான். ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் இந்த டேட்டில் எனக்கு ஒரு டேட்டிங் இருக்கேடா, என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரவா அப்படின்னு. கண்டிப்பாக கூப்பிட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோன்னு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிகிட்ருக்கா. யதார்த்தமாக ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோவும் பார்க்குறான், ஆனால் ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த டைம் பார்த்திங்கன்னா யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தான் வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வார்மாக வெல்கம் பண்ணிகிட்ருக்கான். அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஆஷா நம்ம ஹீரோனை ஹக் பண்ணிவிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த டைம் ஹீரோனோட தம்பி பார்த்திங்கன்னா, ஹாய், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் யாருன்ற மாதிரி கேட்குறா. நான் ஹீரோனோட தம்பி அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிட்டு ஷின் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு அவங்க போயிடுறா. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா துளி கூட மதிக்கலை. என்னவே எனக்கு ஒரு ஹாய் கூட சொல்லாமல் போயிட்டுருக்கா, இவளோட இதே இப்படி தாப்பா அப்படின்னு. ஹீரோனோட தம்பி பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் பார்த்திங்கன்னா ரொம்ப வலியாக அதை கேவலமாக இருக்குது அப்படின்னு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. எங்கிட்ட மேடம் பார்த்திங்கன்னா ஷின்னை தேடி வந்துடுறாங்க. ஷின் ஆஷாவை பார்த்தோன்னே நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு. அவள் பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஆமாம், உன்னோட இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்காமல் எப்படி இருப்பேன் அப்படின்னு. அதான் போன இதுலேயே நம்ம பார்த்தோமே 2 பேர் கப்புள்ஸாக மாறி இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைம் ஷின்னோட அப்பா பார்த்திங்கன்னா பயங்கர கெட்டப்பில் வெளியே வந்துட்டுருக்காப்புல. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆஷா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டப்புன்னு ஷின்னை பிடிச்சி வேற தள்ளி விட்டுருந்துருப்பான். அவன் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டேபிளில் விழுகிற மாதிரி போயிருந்திருப்பான். இவங்க அப்பா ஆஷாவை பார்த்துட்டு கேட்குறாங்க, நீ என் பையனோட அந்த மூவியில் நடித்த பொண்ணு தானே, ஆனால் நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்படியே டவுட்டாக கேட்கும்போது இவ போய் ஷின்னை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நான் ஷின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓ கேர்ள் ஃப்ரெண்டா, எது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு அவர் ஷாக் ஆகிட்டுருக்காரு. என் பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கா, டே நீ நல்ல பையன்தான்டா அப்படி இப்படின்ட்டு இப்படி ஜாலியாக பேசிகிட்ருக்காரு. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. இந்த மூவியை பார்த்திங்கன்னா அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரஃபாக தான் பண்ணுறாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலியாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஷின் அந்த எமோஷ்னல் ஆகி அவங்க கண்ட்ரியை பற்றி பேசியிருப்பான்ல, அந்த சீன்லாம் வரும்போது எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே எமோஷ்னல் ஆகி அப்படியே கண் கலங்கி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்டு கடை போட்ட இந்த ஷின்னோட அந்த டெபியூட்டை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கெலாம் சந்தோஷமாக இருக்குது. ஷின்னோட அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர அழுகையாக வந்துட்டுருக்கு. அவர் எந்திரிச்சு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. நான் 60 விட்டு தாண்டுவானான்னு தெரில, பட் எனக்கு இது போதும், என் பையனை இந்த நிலைமையில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், எனக்கு எல்லாமே போதும் அப்படின்ட்டு. இவர் கிட்டார்லாம் ப்ளே பண்ணுவார்ல, ஸோ அந்த கிட்டார் எல்லாமே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே உட்காந்து அழகாக ரசிச்சிட்ருக்காங்க. ஸ்னோ விழுகுது. அப்போ ஹீரோன்னு பார்த்திங்கன்னா ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறா, ஹீரோவும் ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போ தான் அந்த ரூமில் என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோ சொல்லியிருந்திருப்பான், தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போகாத அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்திங்கன்னா ஹீரோவை தள்ளி விட்டு சொல்லியிருந்திருப்பா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் தான், ஆனால் நீ என்னோடய ட்ரீம் கிடையாது, நான் உன்னை ஆல்ரெடி சூஸ் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் உனக்காக, அந்த காலியான பஸ்ஸில் நான் வெயிட் பண்ணேன்,
இப்போ அந்த பஸ்ஸுக்கு பதிலாக உன் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போது நான் வந்து என்னோடய ட்ரீமை சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ அந்த விஷயங்களை 2 பேருமே நினச்சி பார்க்குறாங்க. 2 பேர்த்துக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த கிட்டாரையுமே வாசித்து முடிக்கிறாங்க. ஷின்னுக்கெல்லாம் கண்ணீர் கலங்குது. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. அப்போ ஹீரோன்னு பார்த்திங்கன்னா ஹீரோவை திரும்பி பார்த்து, இந்த டைம் கண்டிப்பாக இவனோட கையை விட்டு நான் போக தான் போகிறேன், எனக்கான ஒரு சீனை நானே க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ரெகுலராகவே இது பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன். அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. பாய்.